Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Oh, hallelujah. Rabba Shadara Dara Kalaba. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனைத்தும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே, குட் ஃப்ரைடே ஆராதனை ஆசீர்வாதம் அமைக்கி தருவீராக. எங்களுக்காக தகப்பனே, உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினீரே, அதை நினைவு கூறும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, உம்முடைய கிருபைகளை நீர் வழங்க பண்ணுவீராக. உம்முடைய சித்தத்தை இந்த நாளிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் யாரை நீங்கள் கொண்டு வர சித்தமாய் இருக்கிறீர்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை துரிதமாய் கொண்டு வாங்க. எல்லா சோம்பலின் ஆவிகள், எல்லா தூக்கத்தின் ஆவிகளை மாற்றி பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிறைத்து உள்ளத்தில் மன நிறைவோடு உம்முடைய சமூகத்திலே வர உதவி செய்வீங்களாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஒரு சில பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக, விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய குட் ஃப்ரைடே புனித வெள்ளி செய்தியாக தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 28, 29, 30. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்தார். ஹல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். கடைசி மணி துளிகளிலே தன்னுடைய ஜீவன் போகிற நேரத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி தன்னுடைய ஜீவனை விடுவதற்கு ஆயத்தமாய் இருந்த இயேசு கிறிஸ்து அதை அறிந்தவராய் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவிலே விட்டார். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்றால் என்ன அர்த்தம் என்றால் எல்லாம் நிறைவேறினது என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பது முதற்கொண்டு அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை எல்லாம் இந்த வேத புத்தகத்திலே முன்னறிவிக்கப்பட்டு இருக்கிறது.
முன்னறிவித்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வருகையும் அதி சீக்கிரத்திலே நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. அப்ப வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை அறிந்தவராய் அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டார், தன்னுடைய ஆவியை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினவராய், அதாவது காரியம் சொல்லுகிறது, பாவிகளுக்கான அவருடைய பலியும் பாடுகளும் முடிந்தது. உலகத்தில் பாவத்தை அவர் நீக்கி போட்டார். அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய ஜனங்களை மீட்டு கொண்டார். ரட்சிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் ஒவ்வொருவருக்கும் சாத்தியமாக்கி இருக்கிறார். இந்த வேலை முடிந்ததா? ஒவ்வொருவருக்கும் விடுதலையையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் ஒவ்வொருவருக்கும் சாத்தியமாக்கி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இதுவரை முன்னாடி பாவத்தில இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மிருகத்தை பலி செலுத்தணும். பலி செலுத்தினா பாவ மன்னிப்பு உண்டு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டு இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என்னைக்கு பூமியிலே சிந்தப்பட்டதோ அதிலிருந்து மீண்டும் ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டபடினாலே நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி அவர் நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். இந்த 7 வார்த்தைகளை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால முக்கியமான தேவையான காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டுகிறேன். ஏன்னா இந்த சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதிர்த்த வார்த்தைகளை என்ன சொல்லுவாங்க, உதிர்த்த பூ என்று சொல்லுவார்கள். சிலுவையிலே பூத்த 7 பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 7 பூ என்ன பூனா, முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே இவர்களுக்கு அறியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்படின்னா சொந்த ஜனங்களே அவரை காயப்படுத்தினார்கள், அவரை காட்டி கொடுத்தார்கள், அவரை சிலுவையின் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதனால தான் முன்னாடி நிற்கிற மக்களை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், என்ன செய்கிறோம்னு தெரியாம செய்கிறார்களே என்று. அப்போ முதலாவதாக சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதிர்த்த வார்த்தை என்னவென்றால் மன்னிப்பு. நம்ம ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பை அவர் வழங்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்னே தெரியாம செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கும் நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம என்னதான் செய்கிறோம்னே தெரியாம செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று தன்னுடைய 2 பக்கத்துல அடிக்கப்பட்ட கல்லர்கள் மத்தியிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு கல்லனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு ஏன் கூட பரதேசியில் இருப்பாய் என்று. அப்படி என்றால் இரண்டாவதாக ரட்சிப்பை அருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை மன்னித்தார், ரட்சிப்பை அருளினார். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனத்திலே அந்த யோவான் அந்த தாயை பார்த்து, தன்னுடைய தாயாகிய மரியாளை பார்த்து, அந்த கல்வாரி சிலுவையின் முன்னாடி அழுது கொண்டு இருக்கிற மரியாளை பார்த்து, தாயை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். அதே போல தனக்கு பிரியமாயிருந்த சீசனான யோவானை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தன்னுடைய தாயை கூட அவர் பராமரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி நேரத்துல கூட தன்னை பெற்ற தாயை கூட அவர் பராமரிக்கிறவராய் இருக்கிறார். அப்படின்னா மூன்றாவதாக அவர் பராமரிப்பு பத்தி பேசினார். ஹல்லேலூயா. தாயை கூட வந்தவர்களை அனாதையா விட்டுட்டு போக முடியும், தன்னுடைய சீசனிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல மத்தேயு அடுத்த 4வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கலாய்க்கிறார். ஏன்னா சிலுவையில் அவ்வளவு வேதனை கொடுமை, எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல சுமத்தப்பட்டதினாலே பிதாவாகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது.
பிதாவாகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. அதாவது பிதாவாகிய தேவனுடைய முகம் கண்ணிற்கு தெரிகிற வரைக்கும் அவர் மன்னித்தார். அவர் பரிந்து பேசினார், ரட்சிப்பு அருளினார், பராமரிப்பு, தன்னுடைய தாய்க்கு பராமரிப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் எப்போ பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதோ எல்லாருடைய பாவங்களும் அவர் மேலே சுமத்தப்பட்ட பொழுது, ஏன்னா நம்முடைய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவத்தை பார்க்க மாட்டார். அதனால கண்கள் மறைக்கப்பட்டதுனால என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கே பாருங்களேன், யாராவது ஒருத்தங்க ஒன்று சொல்லிட்டு செய்யலை அப்படின்னா எவ்வளவு வருத்தம் வரும், எவ்வளவு வேதனை வரும் பாருங்களேன். ஆனால் அவர் அவ்வளவு வேதனைகள் மத்தியிலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே கதறுகிற காரியம் அங்கலாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தவிக்கிறார், தாகத்தினாலே தவிக்கிறார். சரீரப்பிறகு நமக்கே ஒரு விதமான வேர்வை அதிகமாக வெளியேறினாலே எவ்வளவு தாகம் வரும். அவருக்கு ரத்தமும் வேர்வையும் எல்லாம் போயிருச்சு, அவ்வளவு தாகத்தில் அவர் இருக்கிறார். அதனால தவிக்கிறார். என்னன்னா, பிதாவின் முகம் மறைக்கப்பட்டபடியினாலே அங்கலாய்க்கிறார், அடுத்து தவிக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது யோவான் 19:30, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா அர்ப்பணித்தார், தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணித்தார். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தவராய், எல்லாம் நிறைவேற்றினவராய், எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முடித்தார். அல்லேலூயா. லூக்கா 23:46 வாசிங்க. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் அறிந்து வைத்திருப்பது நல்லது. முதலாவதாக தேவன் சிலுவையிலே பூத்த 7 பூக்களில் முதல் பூ மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது பராமரிப்பு, 4வது அங்கலாய்ப்பு, 5வது தவிப்பு, 6வது அர்ப்பணிப்பு, 7வது ஒப்புவிப்பு. கர்த்தர் 7 பூக்களை அன்னைக்கு சிலுவையிலே முளைந்தார். அல்லேலூயா. அதன் நிமித்தமாக தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம். இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். கர்த்தர் சகலவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் நிறைவேற்றினார். தேவன் எதை எதை முன்குறித்தாரோ அதை எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றினார். ஏன் அவர் நிறைவேற்றினார்? என்ன காரியத்தை நிறைவேற்றினார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், தேவனால் நிறைவேற்றப்பட முடியாத காரியங்களை மனித ரூபமாய் அவர் வெளிப்பட்டு அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. உங்களைப் போல என்னைப் போல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தாயின் இடத்திலே பிறந்தார். பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்தார். அவர் மனித ரூபமாய் அவர் வந்தார். எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றினவராய் இருக்கிறார். எதை நிறைவேற்றினார் அப்படின்னு வேதம் எதை சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் என்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். நான் இதை எப்படி சொல்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவராய் இருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவராய் இருக்கிறார். வேத வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ரோமருக்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காதே பாவம் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். பாவமாக்கி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரை பாவமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அவர் பாவம் செய்யாத சுத்த கண்ணராய் இருக்கிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவரை பாவமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. வேத வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது
ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும். நியாய பிரமாணம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும். நியாய பிரமாணத்தின்படி பாவம் செய்தால் தண்டனை உண்டு. நியாய பிரமாணத்தின்படி பாவம் செய்தால் தண்டனை உண்டு. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாய பிரமாணம் என்னன்னா பாவத்தை அறிய வைக்குது. அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதர்கள் பாவிகள் என்பதை நியாய பிரமாணம் உணர்த்துகிறதா. நியாய பிரமாணம் என்ன சொல்லுதான், நீ பாவிதான் அப்படின்னு சொல்லுதான். நீங்களும் நானும் பாவி அப்படிங்கிறது நியாய பிரமாணம் உணர்த்துகிறது. ஆனால் கர்த்தர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஏன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. இனிமே நாம பாவி கிடையாது. இனிமே நாம பாவி கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் நம்மை பாவிகள் என்று சொல்லுகிறது, நம்முடைய பாவத்தை உணர்த்துவிக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்முடைய பாவத்திற்கு நமக்கு தண்டனை கொடுக்கிறது. ஆனால் கிறிஸ்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா மீறுதல்களை பெருக பண்ணினது. மீறுதல் தேவனுக்கு விரோதமான காரியம் செய்வதற்கு நியாயப்பிரமாணம் பெருக பண்ணினதான் வேத வசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் அப்போ முதலாவது என்னன்னா ஆக்கினை தீர்ப்பு பண்ணும், மனிதர்களுடைய பாவத்தை உணர்த்தும், பாவிங்கிறத சொல்ல வைக்கும். அடுத்து அது மீறுதல் பெருகுகிற காரியத்தை அதை உணர்த்தும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் பாவம் நம்மை மேற்கொள்ளும். நியாயப்பிரமாண காலகட்டத்தில் பாவம் நம்மை மேற்கொள்ளும். அதே போல ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. நியாயப்பிரமாணம் என்ன செய்யுதுன்னா பாவத்தை உயிர்ப்பிக்கிறது. பாவத்தை உயிர்ப்பிக்கிறது. எப்படி உயிர்ப்பிக்கிறதா அப்படின்னு பார்ப்போம் என்றால், அது சமயம் பெற்று, பாவமானது சமயம் நேரம் வாய்க்கும்போது சகல இச்சைகளும் நமக்குள்ள நடப்பிக்குது. சகல இச்சைகளும் நமக்குள்ள நடப்பிக்கிறது. அதுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அது சகல இச்சைகளையும் நமக்குள்ள நியாயப்பிரமாணம் நடப்பிக்கின்றது வேத வசனத்தின்படி. அதே போல 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவமானது கற்பையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனால என்னை கொன்றது. பாவம் என்னை கொல்லுது. நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் என்னை வஞ்சிக்குது, என்னை கொல்லுது, என்னை வாழ விடாது. நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் என்னை வாழ விடாது. அது நமக்கு வஞ்சகம் பண்ணுகிறது, அது நம்மை வஞ்சிக்கிறது, நம்மை கொள்கிறது அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். நாம நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம பாவிகளாய் இருக்காதபடி அவரை தேவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவரை பாவமாக்கினார். நாம் பாவத்திற்கு நம்ம மரித்து போக விடாதபடி அந்த பாவத்தை, நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார். நாமை வாழ்ந்திருக்கும்படியாய் அவர் உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த நியாய பிரமாணத்தின்படி அவர் மரித்தார். நாம் மரிக்க வேண்டிய இடத்துல, நாம அடிபட வேண்டிய இடத்துல, நாம ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார். இயேசு எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது பார்ப்போம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல இயேசுவே சொல்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று ஒருவன் என்னை யார் குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லுகிறார். என்னிலே பாவம் உண்டென்று என்னை யார் குற்றப்படுத்தக்கூடும் என்று வாசிங்க. யோவான் 8:46. போதும். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு சொல்லுகிறார். குற்றப்படுத்த முடியாத ஒரு இயேசு கிறிஸ்து,
பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாகவும் கிருபையின் பிரமாணத்திற்குள்ளே உங்களையும் என்னையும் கொண்டு வந்து வாழ வைக்கும்படியாகவும் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டார். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாவம் இல்லாதவர் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர் பாவம் இல்லாதவராய் இருந்த இயேசு கிறிஸ்துவை அவர் பாவமாக்கினார், உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமாக்கினார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திற்கு அவர் பாவிகளுக்கு விலகினவராய் இருந்தார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் குற்றமற்றவர், பரிசுத்தர், பாவிகளுக்கு விலகினவர். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவர் பாவமே செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. அதே போல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவரிடத்துல கொஞ்சம் கூட பாவம் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் நியாய பிரமாணத்தின்படி நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை, நீங்களும் நானும் பெற்ற பாவத்தில் பெற வேண்டிய தண்டனையை நாம் மன்னிப்பு பெற்று நாம் கிருபையிலே நாம் நிலைத்து இருக்கும்படியாய் கிறிஸ்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் ஒருவனை பாவம் செய்ய வைத்தது, பாவம் செய்து அவனை கொன்றது. நியாயப்பிரமாணம் வஞ்சித்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எல்லாவற்றையும் தாம் மேலே ஏற்றுக்கொண்டார். நியாய பிரமாணத்தினாலே உண்டாகிற தண்டனைகள் எல்லாவற்றையும் அவர் தம்மேலே ஏற்றுக்கொண்டு நம்மை நித்தியமாய் அவரோடு வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே நீங்கள் பாவிகள் கிடையாது. ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் செஞ்சா போய் பலியை செலுத்திட்டு திரும்ப திரும்ப பாவம் செஞ்சு பலியை செலுத்திக்கிடலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. ஒரு நேரம் பாவம் மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் திரும்பி பாவம் செய்தால் கிருபையை போக்கடித்தவர்களாய் மாறி விடுவோம். அல்லேலூயா. ஆமா, அந்த வசனத்தை வாசித்தோம்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். வேண்டாம், இன்னைக்கு கிருபையை போக்கடித்தவர்களாய் மாறி விடுவோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சுமந்தார். ஆனாலும் அந்த நம்பிக்கையை, அந்த நிச்சயத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும், அந்த ரட்சிப்பின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற நீங்களும் நானும், அந்த கிருபையின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற நீங்களும் நானும் இனிமேல் அப்பேற்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. இனிமேல் அப்பேற்பட்ட காரியத்தை, அதற்காகத்தான் கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். நீங்க திருப்பி திருப்பி பாவம் செய்வீர்கள் என்றால் அவரை அடிப்பதற்கு சமம், அவரை அந்த அளவுக்கு அடிப்பதற்கு சமம். ஆனா திருப்பி திருப்பி நாம பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நம்ம இருதயத்துல நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். நியாயப்பிரமாண காலகட்டத்தில் எத்தனை பாவமும் செய்யலாம், போய் பலி செலுத்திக்கிடலாம். ஆனால் கிருபையின் பிரமாணம் அப்படி அல்ல. கிருபையின் பிரமாணம் அப்படி அல்ல. கிருபையின் பிரமாணம் அப்படி அல்ல. மற்றவர்கள் சொல்லுவாங்க நீங்க என்னனாலும் செய்யலாம், கிறிஸ்து எல்லாத்தையும் சுமந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. அதற்கு நேர்மாறாக வேத வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாகவே கிறிஸ்து நியாய பிரமாணத்தின்படி நமக்காக தேவன் பாவமாக்கினார். இந்த உலகம் நாம தவறு செஞ்சா உடனே தண்டனை கொடுக்கும், மன்னித்து நம்மை வாழ வைக்கிறவர். அப்ப கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றினது முதலாவது நம்முடைய நியாய பிரமாணத்தின்படி நம்முடைய பாவங்களுக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை அவர் ஏற்று அதை நிறைவேற்றி நம்மை கிருபையின் பிரமாணத்திற்குள்ளே கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சபிக்கப்பட்டவன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுனா நம்மை சபிக்குது. நியாயப்பிரமாணம் நம்மை சபித்தவர்களாகவே வைத்திருக்கிறது. கிறிஸ்து
நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் அப்படின்னா நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய சிரசிலே சுமந்தார். அல்லேலூயா. அந்த முட்கிரீடம் சூட்டப்பட்டது அந்த சாபத்திற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. முட்கிரீடம் சூட்டப்பட்டது அந்த எண்ணங்கள் சிந்தனைகளினாலே உண்டான சாபம், அதை எல்லாவற்றையும் கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. இனிமே உங்க வாழ்க்கையில சாபம் கிடையாது. அல்லேலூயா. முதலாவது நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். இரண்டாவதாக கர்த்தர் அவர் நம்முடைய சாபத்தை சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. எப்படி சாபத்தை சுமந்து தீர்த்தாராம் அப்படின்னு பார்ப்போம் என்றால், வசனம் சொல்கிறது, நமக்காக சிலுவையிலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு தேவனால் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை வாசிப்போம். உபாகமங்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22 23ஆம் வசனம். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22 23. கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாதே. தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் நம் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்கு பதிலாக அவர் சபிக்கப்பட்டவராய் மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி தேவனால் சபிக்கப்பட்டவன் மரத்தில் தூக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நாம் சபிக்கப்பட்டவர்களாய் இருந்தவர் நம்மை நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றும்படியாய் கிறிஸ்து சாபத்திற்குள்ளாக மாறினார். ஹல்லேலூயா. அதனால நம்ம சாபத்தை குறித்து பேசவே கூடாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய சாபம் நீங்கி போச்சு. ஆனா இன்னும் நீங்க சாபத்தை பற்றி பேசுவீர்கள் என்றால் இன்னும் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாய் இருக்கிறீர்கள், நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்களாய் இருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்க மூதாதையர் செய்த சாபம் பாவம் அப்படின்னு இன்னும் நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞான ஸ்நானம் பெற்றவர்களுக்கு அந்த சாபமோ பாவமோ பலன் செய்யாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள ஞானஸ்நானம் பெற்று ஒரு சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள பாவமோ சாபமோ அவங்க வாழ்க்கையில பலன் செய்யாது. ஏன்னா கிறிஸ்து சாபமாயினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை நம்ம சாபத்திற்குள்ளாக வழி நடத்தும், பாவத்திற்குள்ளாக வழி நடத்தும். ஆனால் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பாவம் அவர்களை மேற்கொள்ளாது, சாபம் அவர்களை மேற்கொள்ளாது. அதைத்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் அங்கே சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, 2 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22, 2 கொரிந்தியர் 16:22, 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கர்த்தரிடத்துல அன்பு கூற வேண்டும். அன்பு கூறவில்லை என்றால் அவன் யாரா? சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் இருப்போம் என்றால் சாபம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். சாபம் எப்படி வருகிறது என்று பார்ப்போம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, காயின் சபிக்கப்பட்டவனாயிருந்தான். முதல் மனிதன் காயின் சபிக்கப்பட்டவனாயிருந்தான். ஏனென்றால் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் அவன் கொலை செய்தான். ஆபேலை கொலை செய்தான். அந்த ரத்தம் பூமியிலிருந்து தேவனை கூப்பிட்டுச்சான். ஆனா கர்த்தர் அவன்கிட்ட சொன்னாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ போன. அவன் எவ்வளவோ கர்த்தர் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. கடைசியில என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, முதல் கொலை இந்த பூமியில, இந்த உலகத்துல மண்ணுல ரத்தம் சிந்தப்பட்ட அந்த காரணம் அவன் சபிக்கப்பட்டவனாய் சுற்றினான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால
தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். உபாகமங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் சபிக்கப்பட்டவர்கள். இன்னும் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28:15 இருந்து, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். கர்த்தர் சாபங்களை மாற்றினவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சாபம் எதனால வருதுன்னு காட்டி கொடுத்தாச்சு உங்களுக்கு. இனிமையும் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இப்பேற்பட்ட காரியங்களை விட்டு நம்மை விலக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இப்பேற்பட்ட காரியங்களை நம்மை விட்டு விலக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாபம், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக சாபமானார். இனிமே உங்க வாழ்க்கையில சாபம் இல்லை. அல்லேலூயா. முதலாவதாக எதை நிறைவேற்றினார் என்றால், நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் அவர் நம்முடைய பாவங்களுக்கு வருகிற தண்டனையை அவர் ஏற்று, அந்த பாவத்தினால வருகிற தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றினார். சாபத்தினால வருகிற தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினார். மூன்றாவதாக தேவன் அவர் மேல எண்ணத்தை சுமத்தினார். எதை நிறைவேற்றினார் என்று பார்ப்போம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அவர் அப்பேற்பட்ட துன்பத்தை சிலுவையிலே அனுபவித்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக உங்களுக்கும் தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நியாய பிரமாணத்தின்படி சமாதானம் கிடையாது. ஒருத்தன் அடிச்சான்னா என்ன செய்யணும்? அடிதான். ஆனா கிறிஸ்து சொன்னாரு, ஒரு கன்னத்தில் அடிச்சா மறுகணத்தை திருப்பி கொடு அப்படின்ட்டாரு. அப்ப அங்க சமாதானம் வந்துடும். இன்னொரு நேரம் அடிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் எவ்வளவு நேரம் தான் அடிப்பான்? அவனுக்கு கை வலிச்சு போயிடும், அதோட விட்டுட்டு போயிடுவான். சமாதானம், நமக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நியாய பிரமாணம் சமாதானத்தோடு இருக்க விடாது. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணம் நம்மை சமாதானத்தோடு பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவருக்குள்ள வந்ததாம். ஹல்லேலூயா. அதாவது என்ன சமாதானம்? மனிதருக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 18ஆம் வசனம் வரை ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 18 வரை. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்தார். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். ஹல்லேலூயா. இங்கே இரு திறத்தார் என்று யாரை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யூத ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற யூத ஜனங்களையும் தேவன் அற்றவர்களாயிருந்த உங்களையும் குறித்து உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் மாத்திரம்தான் தேவனிடத்திலே சேர முடியும்.
ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி யாரும் கிறிஸ்துவனிடத்திலே சேரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக அந்த பகையை சிலுவையிலே கொன்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் அவர் நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். பகையாய் நின்ற பிரிவினையாய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். அல்லேலூயா. கிறிஸ்து சிலுவைக்கு சென்றதுனால தான் நாம் அந்த அண்டையில வந்து நிற்க முடிகிறது. அல்லேலூயா. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இங்க நின்று ஆராதிக்கிறவர்கள் கிடையாது. நமக்கு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்து சிலுவைக்கு சென்றதினாலே தான் நமக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை. பகையை சிலுவையினை கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார். இதுக்கு முன்னாடி தேவனிடத்துல சேரணும்னா யூதர்கள் தான் போய் சேர முடியும். என்னைக்கு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டாரோ அந்த நியாய பிரமாணம் உங்களையும் என்னையும் சேர விடாதபடி தடை செய்து வைத்திருந்ததோ அதை மாற்றி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினவராயிருக்கிறார். இரு திறத்தாரையும் தேவனோடு கொண்டு வந்து சமாதானம் பண்ணினவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க சமாதானத்துல உங்க வாழ்க்கையில சமாதானம் குறைவா இருக்கா? குடும்பத்துல சமாதானமற்ற நிலையில இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், சமாதானத்தை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சமாதான காரணர். அவர் யார் யார் பிரிந்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறவர். யார் யார் தேவனிடத்தில் சேர விடாதபடி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர். யார் யார் அந்த சமாதானத்தை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ சமாதானம் இந்த நாளிலே பரிபூரணமாய் உண்டு. ஏனென்றால் அவர் சமாதான காரணர். அவர் சமாதான காரணராய் இருக்கிறார். அவர் சமாதான காரணராய் இருக்கிறார். கலாத்தியருக்கு கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கொலைசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய பாவத்தை மாற்றுகிறது, நம்முடைய சாபத்தை மாற்றுகிறது, நம்முடைய சமாதான குறைவுகளை மாற்றுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணொன்றும் பெண்ணொன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. நமக்குள்ள எந்த பிரிவினையும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம் என்றால் சரீரமாகிய சபையிலே நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். நமக்குள்ள பிரிவினை கிடையாது, ஜாதி வேற்றுமை கிடையாது, ஆண் என்றும் பெண் என்றும் வேற்றுமை கிடையாது, இவர்கள் பணக்காரர்கள் இவர்கள் ஏழைகள் என்கிற வேற்றுமை கிடையாது. அதை கிறிஸ்து தன்னுடைய சரீரமாகிய சபையிலே அதை நிறைவேற்றி இருக்கிறார். அதேபோல கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கொரிந்தியர் 12:13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. எப்படி நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றால் ஞானஸ்நானத்தினாலே. ஞானஸ்நானம் எடுக்காத வரைக்கும் நமக்குள்ள சமாதானம் இருக்காது, நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கும். நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை ஒன்றாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒருவருடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்ப சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு உள்ளாக சபையிலே, அவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் இருந்து ஞானஸ்நானம் பெற்று இருக்கும் பொழுது தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. வேத வசனம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், யோவான் 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது, என்
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சமாதானத்தையே உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிறார். அதனால நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நான் உங்களுக்காக சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். நியாயப்பிரமாணம் உங்களை சமாதானமாய் இருக்க விடாது, ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் நம்மை சமாதானமாய் வைத்திருக்கிறது. அப்ப கிறிஸ்து சிலுவையில எல்லாம் முடிந்தது என்று சொன்னது, எல்லாவற்றையும் நிறைவேற்றினது என்னன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துல ஒருத்தன் பாவியாகவே இருப்பான். பாவம் அவனை மேற்கொண்டு கொண்டே இருக்கும், சாபம் அவனை மேற்கொண்டு கொண்டே இருக்கும், சமாதான குறைவு உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் இது எல்லாவற்றையும், இந்த நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் பாவமாக்கினார். நீங்களும் நானும் சாபத்தில் இருக்க வேண்டிய மக்களை அவர் சாபமானார். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் இப்பேற்பட்ட ஆக்கினையை சிலுவை மரணத்திலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த புனித வெள்ளியில, இந்த குட் ஃப்ரைடேன்னு சொல்றது நல்ல செய்தி என்னவென்றால், நீங்களும் நானும் பாவிகள் கிடையாது. நீங்களும் நானும் சாபத்தில் இனிமே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களும் நானும் அந்த சமாதான குறைவில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் நிறைவேற்றினார். இந்த நிறைவேற்றின இந்த பாவமில்லாத வாழ்க்கையும், அவர் நிறைவேற்றின இந்த சாபமில்லாத வாழ்க்கையும், அவர் நிறைவேற்றின இந்த சமாதானம் இல்லாத வாழ்க்கையும் மாற வேண்டும் என்றால், பாவமில்லாத வாழ்க்கை, சாபமில்லாத வாழ்க்கை, சமாதானம் குறைவற்ற நிறைவான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்க வேண்டும். உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரே திறத்தாராய் தேவனுக்குள்ள ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். நாம கிறிஸ்துவினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் வாழ்ந்திருப்போம். நம்முடைய குடும்பம் தேவ சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கும். சந்ததி சந்ததியாய் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் நம்ம குடும்பங்களை சமாதானத்தினாலே நிறைத்து பாதுகாப்பார். அதனால சபைக்குள்ள இருக்கிற மக்களுக்கு சொல்றேன், இனிமே நீங்க நான் பாவி அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னும் என்ன சாபம் தொடர்ந்து கொண்டு இருக்குன்னு சொல்லாதீங்க. இன்னும் சமாதான குறைவா இருக்குன்னு சொல்லாதீங்க. கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள்ள நீங்க ஒப்புரவாயிருங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவோட நல்லா ஒப்புரவாயிருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றினவராய், எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தீர்த்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? ஓ ரபஷதரதர கலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக சிலுவையிலே சகலவற்றையும் நிறைவேற்றினவரே, எங்களுக்காக சகலவற்றையும் சிலுவையிலே நிறைவேற்றினவரே, அப்பா, நாங்கள் ஆண்டவரே அடிக்கப்பட வேண்டிய இடத்துல உம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை அடிக்க நீங்க ஒப்பு கொடுத்தீங்களே. நான் வேதனைப்பட வேண்டிய இடத்துல நீங்க வேதனைப்பட்டீங்களாப்பா தகப்பனே. நான் காரி உமிழப்பட வேண்டிய இடத்துல நீங்க காரி உமிழப்பட்டீர்களே. என் கன்னத்துல அடிக்க வேண்டிய இடத்துல நீங்க கன்னத்துல அடி வாங்கினீங்களே. ஏன் விழாவில் ஈட்டியால குத்தப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் குத்தப்பட்டீர்களே அப்பா தகப்பனே. அந்த வேதனையான சூழ்நிலையின் நிமித்தமாய் ஆண்டவரே எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்களே. சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்களே. தேவனோடு ஒப்புரவாகிற வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்களே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சாபமான காரியங்கள்,
பாவமான காரியங்கள், சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே பாவம் பேலன்ஸ் செய்யக்கூடாது, சாபம் பேலன்ஸ் செய்யக்கூடாது ஆண்டவரே. சமாதானம் உண்டாகணும் அப்பா. பாவத்தினாலும் சாபத்தினாலும் ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே சமாதான கேடுகளிலே அப்பா சமாதானம் கெட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே சமாதான குறைவுகள் நீங்கி போகட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களின் மூலமாய் நீர் எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றின காரியங்களை தியானிக்க உதவி செய்கிறே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நியாய பிரமாணத்தினாலே உண்டான சாபத்திற்கு எங்களை விலக்கி பாதுகாத்தீரே. அப்பா, நியாய பிரமாணத்தினாலே வருகிற தண்டனையிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்தீரே. அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, தகப்பனே நன்றி ராஜா. எங்களை வாழ வைக்கும்படியாய் தகப்பனே நீர் அந்த வேதனையான வழியிலே சென்று உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே அப்பா. ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து மீண்டும் வருகிறவராய் இருக்கிறீரே. அதற்காய் சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜெப வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதானம் அந்த குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எந்தெந்த எல்லைகளிலே அவர்களுக்கு போராட்டங்கள் உண்டோ, எந்தெந்த எல்லைகளிலே அவர்கள் வேதனைகளை அனுபவித்து வருகிறார்களோ, எந்தெந்த எல்லைகளிலே சமாதான குறைவை அனுபவித்து வருகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்டபடி இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் எல்லா துக்கங்களையும் மாற்றுவீராக, எல்லா வேதனைகளையும் மாற்றுவீராக தகப்பனே. இவர்கள் குடும்பமாய் ஒருமித்து வாழ நீர் உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா, உம்முடைய கிரியைகளை நீர் விளங்க பண்ணுவீராக. இவர்களுடைய பாவங்களை போக்கினீரே, அதற்காய் சோத்திரம். சாபங்களை மாற்றினீரே, அதற்காய் சோத்திரம். சமாதானத்தை கொடுத்தீரே, அதற்காய் சோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா தேவ அன்பு பலன் செய்யட்டும், தேவ அன்பு பலன் செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா, இன்னும் ஆண்டவரே நாளை தினத்திலே நடைபெறுகிற சுகமளிக்கும் கூட்டத்திற்காய் செபிக்கிறோம். திரளான ஆத்துமாக்களை கொண்டு வந்து மக்களை சுகமாக்குவீராக. ஞாயிற்றுக்கிழமை தகப்பனே உயிர்த்தெழுதல் ஆராதனைக்காய் செபிக்கிறோம் தகப்பனே. அந்த ஈஸ்டர் ஆராதனையில தேவநாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. அப்பா, வல்லமையா உள்ள தேவ செய்தி வெளிப்படணும் அப்பா. ஆவியானவரே உம்முடைய கிருபைகளை நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.